எல்லாருக்குமே வணக்கம். போகிற போக்கில் வித் மீ தனுஷ். எங்கடா சேனல் ஆரம்பித்து ஒரு வாரம் ஆச்சு, ஒரு வீடியோ கூட போடலையே நினச்சி நிறையா யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ கரெக்டான ஒரு கண்டென்ட்டாக போடணும், நல்ல ஒரு கண்டென்ட்டாக போடணும்னு வெயிட் பண்ணதுக்கு கரெக்டான ஒரு கண்டென்ட் கிடச்சிது. என்னென்னு பார்க்கலாமா? நேற்று 2 ஊரில் பயங்கரமான திருவிழா நடந்திருக்கு. அதை பற்றி தான் அப்படியே பார்க்கலான்னு சொல்லிட்டு. என்ன திருவிழா தானே கேட்குறீங்க? டிவிகே தமிழக வெற்றி கழகத்தோட முதல் தேர்தல் பிரச்சாரம் நடந்துச்சுங்க. நம்ம விஜய் அண்ணனோட முதல் தேர்தல் பிரச்சாரம் திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, அங்கே என்ன நிறைய சம்பவங்கள் நடந்துச்சுன்றதை போகிற போக்கில் அப்படியே பார்க்கலாம். ஸோ நேற்று திருச்சியில் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய பிரச்சாரம் வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to 11. அதுவும் இல்லாமல் போலீஸ் கொடுத்த கண்டிஷன்ஸே நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. எந்த கட்சிக்குமே அந்த மாதிரி கொடுத்து நானும் பார்க்கவே இல்லை, கேட்டதில்லை. ஸோ ஆனால் பார்த்தா அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க. 25-30 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவ்வளோ வண்டிகள் தான் பின்னாடி வரணும், இவ்வளோ டைமில் தான் பேசணும், இவ்வளோ தான் உங்களுக்கு டைம் பீரியட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே அவங்க கொடுத்த டைம் எல்லாமே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இவங்க இங்கே எப்படி சொல்கிறது, லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மரக்கடைன்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனில் தான் அது ஆக்சுவலாக பேச வேண்டிய லொக்கேஷனாக இருந்துச்சு. திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்து மரக்கடை லொக்கேஷனுக்கு வரத்துக்கு 5 hours சம்திங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இவ்வளோ கூட்டம் வருது, இதெல்லாம் ஓட்டாக மாறுமாப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. இது கண்டிப்பாக ஓட்டாக மாறும். 2026 கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருக்குது, பாருங்கள். ஆனால் இவர் வெளியே வராரு அப்படின்னு கேள்விப்பட்டதுலேருந்தே நிறையா பொலிட்டிக்கல் சைடில் இருந்து நிறையா அதர் கட்சிங்க எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இவங்களோட பேச்சுமே இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம கவலை இல்லை, நம்ம வேலை என்ன, நம்ம கரெக்டாக பண்ணிட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அண்ணனோட ஒரு வேவாகவே இருக்குது. என்னென்னா மக்களுக்கு நல்லது நடக்கணும், மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம மைண்டில் இருக்குது. ஸோ நேற்று அவர் பேசுனது என்னன்றதை அப்படியே லைட்டாக பார்க்கலாமா? ஸோ நேற்று வந்து அவர் அங்கேருந்து 5.5 மணி நேரம் கழித்து இங்கே வந்துட்டார். ஆக்சுவலி இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, வந்து ரீச் ஆகிறதுக்கு 5:30 ஆயிடுச்சு. என்னன்னா 5:30 மீன்ஸ் 5:30 மணி நேரம் ஆயிடுச்சு. சாரி. என்னென்னா அவர் வந்து நின்றுட்டு பேச ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறப்ப கரெக்டாக ஒரு 1-1.5 நிமிஷம் தான் பேசியிருப்பார். கரெக்டாக மைக் ஆஃப். என்னன்னு பார்த்தா டெக்னிக்கல் இஷ்யூஸ். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட வெஹிக்கிளில் இருக்க ஸ்பீக்கர்ஸை வச்சு பேச ட்ரை பண்ணும்போது கரெக்டாக ஆம்புலன்ஸோட என்ட்ரோ அப்படின்றப்போ பிரச்சாரம் நடக்க வேண்டிய கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் என்ட்ரோ ஆகி இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி அவர் பேசுறது ஒன்றுமே கேட்கல, அப்படி தான் இருந்துச்சு. நானும் முதல் பிரச்சாரத்தில் என்ன பேச போகிறார், ஏது பேச போகிறாருன்னு சொல்லிட்டு ஆர்வமாக உட்காந்தா அதில் பாதிக்கு மேலே பேசுகிறதே கேட்கல. ஸோ அந்த பிரச்சாரத்தில் பேசுனதை வச்சு ஒன்றுமே கணிக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் நம்ம சரி அங்கே பேசுனதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் அரியலூர் போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு டைம் கொடுத்த டைமும் ரொம்ப கம்மி இல்லை. ஸோ எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கரெக்டாக அரியலூர் போகிறார். அரியலூர் போய் ரீச் ஆகிறதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. அங்கே போயிட்டு தான் இங்கே பேசுனது கேட்கலன்றதுக்காக அங்கே பேசுனது தான் ஒரு சில விஷயங்கள், இதெல்லாம் தான் திருச்சியில் பேச வேண்டியதாக இருந்தது அப்படின்றத வந்து அங்கே தான் நமக்கு ஃபுல்லாக பேசினார். என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே நம்ம கொடுத்த டைம் கம்மி தான். எதுலேயுமே நம்ம அவர் பேசுனது காலவரில் தான் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் அவருக்கு கொடுத்த டைமாகவே இருந்தது அந்த இடத்துல. என்னென்னா இவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நிறையா வாக்குகள் கொடுத்துருப்பாங்களா, வாக்குறுதிகள்னு சொல்லி மக்களுக்கு இதை பண்ணுறோம் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறையா வாக்குறுதிகள் கொடுத்துருப்பாங்கல்ல, அதையெல்லாம் பண்ணீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸாக மட்டும்தான் இருந்துச்சு. என்னென்னா அவ்வளோ விஷயம் மக்களை ஏமாத்தின ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் அந்த ஒரு டாக்கிங் ஃபுல்லாகவே விஜய் இருந்துச்சு திருச்சி பிரச்சாரத்தில். ஸோ திருச்சியில் பேச வேண்டியது எல்லாமே இந்த இடத்துல பேசினார் சொன்னாங்க. அதில் இந்த ஒரு டாக்கிங் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அகைன் அப்புறம் அரியலூரில் பேச வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா அரியலூர்லேயும் நிறையா வாக்குறுதிகள் கொடுத்துருப்பாரு. இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே கரெக்டாக பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு விஷயமும் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் கொஸ்டினாக கேட்குறீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற ஒரு விஷயத்துக்கும் அவரே ஆன்சர் வச்சுருந்தார். என்னென்னா அடிப்படை தேவையான நிறைய உரிமைகள், வழிவகைகள் எல்லாமே
எந்த கட் அண்ட் ரைட்டுமே இல்லாமல் ப்ராப்பராக அது வந்து சேரும். எங்களோட தேர்தல் அறிக்கையில் முழுமையாக இதை பற்றி சொல்கிறோம் அப்படின்றத மட்டும். ஏன்னா பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்ற நாங்கள் தயாராக இல்லை. கரெக்டான ஒரு அறிக்கையை வந்து கரெக்டான ஒரு டீட்டெயிலை வந்து நாங்கள் தேர்தல் அறிக்கையில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸோ அவரோட உரையை முடித்து விட்டார். ஸோ இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. கூட்டம்னு சொல்கிறாங்க. இது வந்து காசுக்காக சேர்ந்த கூட்டம் கிடையாது. பிரியாணிக்கு கோட்டை பிரியாணிக்காக சேர்ந்த கூட்டம் கிடையாது. இது அந்த மனுஷனுக்காக தி ஒன் மேன் நம்ம அண்ணன் தளபதி விஜய்க்காக சேர்ந்த கூட்டம் மட்டுமே கண்டிப்பாக இது ஓட்டாக மாறும். ஏன்னா நாமளும் பார்த்துருக்கோம்ல எவ்வளோ கட்சி தலைவர்கள் எவ்வளோ கூட்டங்கள் கூட்டியிருக்காங்க அப்படின்றதையுமே. ஸோ அது எல்லாமே ஓட்டாக மாறினுச்சா கேட்டால் ஓட்டாக மாறி இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மாதிரி தான் மாறி இருக்கு. இதுவுமே முழுமையாக மாறுமான்னு கேட்டால் 3% 2% ஓட்டாக மாறினுச்சுன்னா கூட அது நல்ல விஷயம் தானே. ஏன்னா இது எல்லாமே தானாக சேர்ந்த கூட்டம், அவருக்காக வந்த கூட்டம், அவருக்குன்னு வந்த ஒரு கூட்டத்தில் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். 2026 கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறையா பிரச்சாரம் இருக்குது. இது ஒரு பிரச்சாரம் தான் நடந்திருக்கு. இன்னும் 2 மாதம் நமக்கு நிறையா இருக்குது. என்ன பேசுகிறாரு ஏது பேசுகிறாருன்ற கேட்டு கண்டிப்பாக பண்ணலாம். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். போகிற போக்கில் வித் மீ தனுஷ்.